வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கோம். இங்க வந்து மஞ்சள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரியே பள்ளிப்பாளையம் சிக்கன், துணி வகைகள் எல்லாமே ஃபேமஸ். அதை விட இன்னும் சிறப்பான ஒரு ஃபேமஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின். இதனுடைய தலைமை அலுவலகம் இங்கதான் இருக்கு. இப்ப நாம இங்க புவியரசம் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் அதிகபட்சம். அங்கதான் நம்மளுடைய ஹெட் ஆபீஸ் இருக்கு. நம்ம இந்த ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் உருவான இடத்துக்கு வந்திருக்கோம். எம்டி மேடத்தை சந்திச்சு இன்னும் நிறைய தகவல்களை நம்ம கேட்கலாம். வாங்க ஆபீஸ்க்குள்ள போலாம். வணக்கம் வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். மேம் ஹாப்பி பர்த்டே மேம். தேங்க்யூ தேங்க்யூ. மேடத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதாவது நேற்றுக்கே, ஆனால் இன்னைக்கு ஆஃபீஸில் மேடம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதில் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். வாழ்த்துக்கள் மேம். நீங்கள் நிறைய நாட்கள் இருந்து உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கும். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ வெரி மச். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் ரொம்ப பிராண்டா ஆயிட்டீங்க நீங்க. ஈரோட்ல மட்டும் இல்ல மேம், உலகம் ஃபுல்லாவே இருக்கு. ஈரோடுனாலே நமக்கு ஃபெமினைன் நாப்கின் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ஈரோட்டுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய பெருமை சேர்த்திருக்கீங்க மேம். தாய்க்குளம் சார்பா நாங்க உங்களுக்கு அது ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஆமா மேடம், எங்க பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா மஞ்சள் மகிமை. மஞ்சள் வேற இப்ப ரொம்ப எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆயிட்டு, மஞ்சள் கலர்ல சேலை, மஞ்சள் கலர்ல டிஷர்ட்டு எல்லாம் மஞ்சள் அதிகமா ஆயிட்டு மேம். ஆனா ஈரோட்ல மஞ்சள் அதிகம். அது இல்லாத நீங்க ஃபெமினைன் கொண்டு வந்தீங்க, எல்லாமே மஞ்சள் விரும்பி ஆயிட்டோம் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நீங்க மேம் இப்போ நிறைய பிஸ்னஸ், நிறைய தொழில் இருக்கு மேம். நாப்கின் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? எப்படி உங்களுக்கு இது பண்ணணும்னு தோணுச்சு மேம்? நிறைய தொழில் நானும் பண்ணியிருக்கேன். நானும் நிறைய தொழில் பண்ணேன். என்னோட தொழில் பயணம் வந்து 26 ஆண்டுகள். 26 ஆண்டுகளில் வந்து எது வேணா, ஒரு சாரி பண்ணது, ஒரு இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணது, பர்முடாஸ் அந்த சந்தைகளுக்கெல்லாம் கொண்டு போவாங்கள்ல, அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் மளிகை கடை, அப்புறம் சாரி பிஸ்னஸ்ஸு, மாவு ஆட்டி பேக் பண்ணி வீட்லேயே அது கொடுத்தது, அப்புறம் ஷாம்பு இந்த மாதிரி சேல் பண்ணுறது, ஹோல்சேலில் வாங்கி இந்த மாதிரி நிறைய வியாபாரம், சீட்டு நடத்துறது. ஈரோடெல்லாம் சீட்டுன்னு சொல்லுவாங்க, அதிகமாக சீட்டு நடத்துறது, இதெல்லாமே பண்ணணும். இன்சூரன்ஸ் பண்ணோம். இது பண்ணும் பொழுது பணத்தை நோக்கின பயணமாக இருக்கும். எனக்கு என்ன கிடைச்சது. அப்போ என்னோட 10 வருஷம் அப்படி ஓடிட்டு இருக்கிற சமயத்தில் பொருளாதார நெருக்கடிக்கு தான் இந்த வேலையெல்லாம். இதை பண்ணுனா ஒரு வருமானம் வரும், ஃபேமிலியை ரன் பண்ணலான்னு. ஆனால் அதே சமயம் நான் 36 வயசு அப்படிங்கிற சமயத்தில் 2006 ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறதுல முழுமையாக என்னை மெடிடேஷன் லைனில் நான் ஈடுபடுத்திக்கிறேன். அப்போ அந்த கர்மானா என்ன, யூனிவர்ஸ்னால் என்ன, முற்பிறவி பயன், இதெல்லாமே படிச்சுட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுறேன். அப்படி பண்ணும் பொழுது அங்கே எனக்கு கிடைச்ச பாடம் என்ன, அந்த அனுபவம் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு பணம் வருதுன்னா அந்த பணம் வந்து ஒரு புண்ணிய கர்மாவாக இருந்துச்சுன்னா அது நல்லது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பணம் சம்பாதிக்கணும், அதே சமயம் இப்போ அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுல பாவகர்மா இருக்குதா அப்படின்னா இருக்குது. வட்டி தொழில் பாவம், கரெக்டுங்களா? அப்புறம் இந்த கசாப்பு கடை வச்சு நடத்துகிறோம்ல, ஒரு உயிர் கொள்கிறோம்ல, அப்புறம் சாராயம் விற்கிறது, இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ஒரு சக மனிதர்களுக்கோ, பூமிக்கோ, பறவை இனங்களுக்கோ, தாவரத்துக்கோ நம்ம செய்கிற காரியம்
அது சைடு எஃபெக்டாக மாறுச்சுன்னா அது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம போனதுக்கப்புறமும் இந்த உலகம் வாழணும். எனக்கு இதெல்லாம் புரிய வரும்பொழுது நம்ம என்னடா செய்கிறது, புண்ணியமான என்ன செய்யறதுன்னு தெரியாது இல்லையா, அப்படி தேடுவோம் இல்லை. அப்போ அதை வந்து இறைவன் கிட்ட தான் அந்த பிரார்த்தனையை வைக்கிறேன். அப்படி பிரார்த்தனை வைக்கும் பொழுது எனக்கு ஒரு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், இது நாப்கினை யூஸ் பண்ணுறேன், 3 மாதம் யூஸ் பண்ணுறேன். அந்த சமயம் வந்து 2008 2006 ஆன்மீகத்துக்குள்ளே போகிறேன். நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அந்த ப்ராசஸ்குள்ளே போகிறேன். 2 ஆண்டுகள் இடைவெளி. 2008 இந்த ப்ராடக்ட் கிடைக்கிது. அப்போ நீங்கள் ஒரு தேடிட்டு இருக்கிற விஷயம் இது கிடைச்ச உடனே 3 மாதம் நான் யூஸ் பண்ண உடனே எனக்கு 4ஆவது மாதம் இந்த ப்ராடக்ட் கிடைக்கல. நான் வேறு நார்மல் ப்ராடக்ட்டுக்கு தான் போகிறேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த டிஃப்ரென்ஸு. சொல்லுவாங்கல்ல, வெயிலோட கொடுமை வந்து நிழலோட தெரியும், இல்லை நிழலோட அருமை வந்து வெயிலில் தெரியும், அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ப்ராடக்டோட சூப்பரான ஒரு விஷயம் வந்து எனக்கு அதர் பிராண்டுக்கு போனோன்னு தெரிஞ்சிச்சு. என்னால் வச்சிருக்கவே முடியல, 1 hour கூட வச்சிருக்க முடியல. பாடி ஹீட் ஆகுது, என்னென்னமோ பண்ணுது. இவ்வளோ நாளும் பண்ணுச்சு. ஆனால் நம்ம மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா, பீரியட்ஸ்னா அப்படிதான் இருக்கும் சப்ரஸ் பண்ணி அழுத்தமாக வச்சுருந்தோம். ஒரு 3 மாதம் நல்லா இருந்துட்டு மறுபடியும் போகும்போது ஒரு பல்ப் எரியுது. ஏய் இல்லை, இது ஏதோ பண்ணுது, நம்மளை நல்லது பண்ணி இருக்குது. அப்போ நல்லது பண்ணுறதை தேடி தானே நம்ம போகணும். அப்போ இது எங்கே கிடைக்கும், இது என்ன விஷயம் அப்படின்னு நான் தேடுறேன். இது இங்கே கிடையவே கிடையாது, இந்தியாவிலேயே இல்லைன்றாங்க. அப்போ இது யார் என்னதுன்னா, இது தயாரிப்பே இல்லை. இது வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு மெடிக்கல் இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு விஷயம். பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளார இல்லை, வெளியே வந்துட்டாங்க, சம்பாதிக்க வராங்க, படிக்க வராங்க, பஸ் ஏறி போகிறாங்க, ட்ரெயின் ஏறி போகிறாங்க, 2 வீலரில் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெடிசன் மாதிரி இந்த பஞ்சபூத தத்துவத்தை உள்ளே வச்சிருக்கிற ஒரு பொருள். இது கண்டுபிடிப்புனா நமக்கெல்லாம் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்டா நம்ம இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. நம்ம தான் ஏற்கனவே மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்ததுனால அதை எல்லா பெண்களுக்கும் கொடுக்கணும். நாம் ஒன்று தேடணும் இல்லையா, நல்ல காரியம் செய்யணும்னு. அது இதுதான் அப்படின்னு சொல்லி ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு வரணும், இதை கொடுக்கணும். அப்போ புண்ணியம், பணமும் வருது, புண்ணியமும் வருது அப்படின்னு தான் இந்த நாப்கின் மேலே கை வைக்கிறேன். சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிப்புங்கிறீங்க இல்லையா, இப்போ அதை நீங்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு வரத்துக்கு ரொம்ப நிறைய உங்களோட தேடுதல் இருந்திருக்கும். அதே மாதிரியே அதை எப்படி மேம் கொண்டு வந்தோன்னே நம்ம மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? எந்த ஒரு விஷயமே நீங்கள் புதுசாக எடுத்துகிட்டு வரும்பொழுது ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு காலைல செப்பல் போடுறோம்ல, ஆனால் செருப்பே போடாமல் தானே நடந்தோம். ஆமாம். காலுக்கு செருப்பு போடுற பழக்கம் நல்லதா கெட்டதா? கெட்டது தான் மேம். நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா அது செருப்பு இல்லாமல் நடந்தால் நல்லதுன்னு இப்போ சொல்கிறாங்க. நல்லது. ஆனால் செருப்பு இல்லாமல் இப்போ நடக்க முடியாது மேம். செப்பல் ஏன்னா எச்ச துப்பி வச்சுருக்காங்க, சுத்தம் இல்லாமல் இருக்குது, கல் முள்ளு குத்தும், வெயில். அப்போ செப்பல் வந்து உங்ககிட்ட எத்தனை செப்பல் இருக்குது உங்ககிட்ட? ஒரு 2 தான் மேம் இருக்குது. 2 தான் இருக்குது. நிறைய பேர் போய் பாருங்க 10 20 வச்சுருக்காங்க, ஷூ தனியாக. அப்போது செருப்பே போடாத ஒருத்தங்களை செருப்பு போட்டு பழக்க வச்சு ஷூ போடுற அளவு கொண்டு வந்துட்டோம். சௌகரியம் தானே. ஆமாம். அப்போ நான் எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட் வந்து சௌகரியம். நம்ம இந்த உடம்போட வாழ்ந்தே ஆகணும் இல்லை. அப்போ பீரியட்ஸுங்கிறது அசௌகரியம். அந்த அசௌகரியத்துக்கு ஒரு சௌகரியம்தான் நாப்கின். அந்த சௌகரியத்திற்கு ஹைஜீன்கிறது ஹெல்த் வருது. அந்த இடத்துல ஹைஜீன் வந்துச்சுன்னா ஹெல்த் வருது. அப்போ அந்த ஹெல்த் ரிலேட்டடான சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். மக்கள் ஏற்றுக்கல, ஸ்டார்டிங்கில் ஏற்றுக்கல. அதான் மேம், அதான் கேட்டேன். இப்போது எப்படின்னா, இப்போ நம்ம நல்லா சூப்பராக எல்லா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நாப்கின் பார்க்குறோம் மேம், ரொம்ப சந்தோஷம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆமாம். அதே மாதிரியே பெண்களும் நிறைய பேர் இணைஞ்சு இதை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க மேம். உள்ளே என்ட்ரு வாங்கும் போதே நம்ம பொண்ணுங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி மேம் பெண்களெல்லாம் நீங்கள் ஒருங்கிணைச்சிங்க? நான் ஒரு பெண், அப்புறம் பெண்ணுக்கு தெரியும்ல பீரியட்ஸோட பெயின். எனக்கு வந்து ஒரு 10 பிரச்சனை இருந்துச்சு. ஒன்று, அடிவயிறு வலிக்கும், ஓவர்ஃப்ளோ இருக்கும், நடக்கவே முடியாது, இச்சிங் இரிட்டேஷன் இருக்கும், வெள்ளைப்படுதல் இருக்கும், அப்புறம் எந்த வேலையுமே செய்ய முடியாது, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும்.
கரெக்டு டேட்டுக்கு ஆகவே மாட்டேன், 2 மாதத்துக்கு ஒருக்கா. அப்போ இதெல்லாம் என்ன ரீசன்னே தெரியாது, ஏன் இப்படி நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. பெண்ணாக பிறந்துட்டா இப்படி தான் நாட்டிருக்குது, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்கிறது. இந்த வெளியே வர ரத்தமே, நான் என்னோட சானிட்டரி நாப்கின்ல அந்த ரத்தம் சேர்ந்து அது பாக்டீரியாவாக மாறி மாறி உள்ளே போகுது. அது உள்ளே போய் என்னோட சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணுதுன்ற விஷயம் எனக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லி தரல. அப்போ இப்போ ரத்தங்கிறது உள்ளே ஓடும்போது பாடியில் ஒரு ஹீட் இருக்குது. அப்போ மெயின்டைன் ஆகும்போது அந்த ரத்தம் பாக்டீரியாவாக இருக்காது, நல்ல பாக்டீரியா தான் இருக்கும். ஆனால் கட் பண்ணி பிளட் வெளியே வந்தாலும் சரி, இல்லை கர்ப்பப்பையில் இருக்கிற பிளட் வெளியே வந்தாலும் சரி, ஒரு 28 நாள் உள்ள ஒரு சுழற்சியில் ஒரு வேஸ்ட்டு அது வெளியே வரும்போது நல்ல ரத்தம் தான். ஆனால் 2 மணி நேரம் வெளியே வந்த பிறகு காற்று படுதா, இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்போ அது பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா. இப்போ தயிர் வந்து நல்ல பாக்டீரியா, சாப்பிடலாம். ஆனால் பிளட்டில் வர பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா. ஓகே ஓகே. அப்போ அது சாப்பிட்ட மாதிரி தான். நீங்கள் வேற நாப்கின் 2 மணி நேரத்தில் மாற்றலைன்னா ஒரு சொட்டு ரத்தத்தில் 107 பாக்டீரியா உருவாகும். 2 மணி நேரத்தில் 107 பெருக்கல் 107 மல்டிப்ளை. அதனால தான் வெள்ளைப்படுது, அதனால தான் வாமிட்டிங் சென்ஸ் வருது, அதனால தான். இப்போ பல்லு வலிக்குதா இல்லையா? சொத்த பல்லு இருந்தா வலிக்கும், செம்மையா வலிக்கும். சொத்த பல்லுனா என்னத்துக்கு சொத்த பல்லு வந்துச்சு? பல்லு நீங்க தினம் விளக்குறீங்க, டெய்லியும் ஒரு பழக்கத்தை பண்றீங்க, அப்புறம் எப்படி சொத்த பல்லு வரும்? அப்போ சாப்பிட்ட உணவு அங்க தங்கிருச்சுன்னா அது என்ன ஆகுது? அதுவே வாய முடிதான் இருக்கீங்க, அதே பாக்டீரியா மாறி பல்லு எவ்வளவு வலிமையானது அதையவே சொத்தையாக்குது. கரெக்டா? அப்போ இந்த வெளியில வர ரத்தம் பாக்டீரியாவை மாற்றி உங்களோட என்ட்ரோகிராமை பாதிக்குது. இதை தான் அவங்க கண்டுபிடிச்சி பாக்டீரியாவை கில் பண்ணிடணும், அது எலிமினேட் பண்ணிடணும், அதை டெவலப் பண்ணக்கூடாது. ஒரு பாக்டீரியா உருவாக விடாமே அது கட் பண்ணிடும், இப்படி வெட்டிக்கிட்டே இருக்கும். அதனோட வேலை என்னன்னா ஆனையானோட வேலை பாக்டீரியாவை வெட்டுறதுதான் வேலை. அப்போ வெட்டிட்டா உருவாகுமா? உருவாகாது. இப்ப வருது ஒரு பாக்டீரியா, இது ரெண்டா வெட்டுறது தான் வேலை. அப்படி வெட்டுற வேலை எப்படி செய்யுதுன்னா, ஒரு சொட்டு ரத்தத்துல 107 பாக்டீரியா, ஒரு பேனா பாயிண்ட்ல இருக்கிற ஆனையான் வந்து 6000 பவர் இருக்கக்கூடியது 107 சாப்பிட்ரும். சூப்பர். அப்போ 24 ஹவர்ஸ்க்கு நான் ஒரு பேட் வச்சுக்கலாம், அப்போ பாக்டீரியா போகாது. அப்போ எனக்கு வயிறு வலிக்கல, நான் தொடர்ந்து இந்த பேடை யூஸ் பண்ணும்போது என்னோட நாளமில்லா சுரபிகள், என்னோட ஹார்மோன் எல்லாம் பேலன்ஸ் ஆகுது. நான் கரெக்ட் தேவிக்கு ஆயிடுறேன். 28 நாள் அமாவாசை பௌர்ணமி அந்த சுழற்சியில தான் நம்ம உடம்பு இயங்கும். என்னோட பீரியட்ஸ் நடந்துடும். பெயின் இல்லை, இச்சிங் இரிட்டேஷன் இல்லை, வெள்ளைப்படுதல் இல்லை, ஓவர்ஃப்ளோ இல்லை, அந்த மன அழுத்தம் இல்லை. அதுக்கு வந்து இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், இது பேர் சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ நான் சொல்கிற பேரெல்லாம் டைப் பண்ணி நம்ம என்ன சொன்னாலும் கூகுளில் தானே போய் பார்ப்பாங்க. போடுங்க ஆனையான் போட்டு என்ன நலன்கள், இன்ஃப்ராரெடால நலன்கள், மேக்னெட்டிக் என்ன பண்ணும், நானோ என்ன பண்ணும், கைட்டின் என்ன பண்ணும் போட்டு பார்ப்போம். ஓகே, இதை எல்லாத்தையும் ஒரு லேயராக நம்ம நாப்கின்ல இருக்கிறது தான் கண்டுபிடிப்பு. ஓகே மேம். இது நீங்களும் நானும் செய்ய முடியாது. ஆமாம் மேம், நிச்சயமா. மீதி காட்டன் வைக்கலாம், ஜெல்லு வைக்கலாம், எத்தனை லேயர் வேணால் வைக்கலாம். இந்த லேயர் தான் மெயின். இது என்ன பண்ணுதுன்னா, உள்ளே போய் நம்மளை இந்த சிஸ்டம் நல்லா ஆக்கிடுதா. அப்போது நம்ம இதுக்காக மருத்துவ செலவுக்கு போக வேண்டாம், உடல் உபாதைகளுக்கு ஆளாக வேண்டாம். அப்படி ஒரு ப்ராடக்ட் இது. இதை சொல்லி நான் புரிய வைக்கணும். என்னோட சேர்ந்து பயணிக்கிற பெண்களுக்கு நான் இதை புரிய வச்சேன். அவங்க யூஸ் பண்ணாங்க, ஒரு நம்பிக்கையாக வாங்கி யூஸ் பண்ணாங்க. இப்போ சொல்கிற வார்த்தைகளில் உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா அது வேலை செய்யும்ல. அப்போ அது வேலை செஞ்சா, எனக்கு வேலை செஞ்சா உங்களுக்கு வேலை செய்யணும்ல. அப்போ உங்களுக்கு வேலை செய்தது உங்களுக்கும் ஃபீல் ஆகுது, உங்களுக்கும் நல்லா இருக்குது. நீங்க நம்மளுக்கு ஒரு நல்லானா நம்ம என்ன பண்ணுவோம், அது 4 பேர் சொல்லுவோம் இல்லை. ஒரு படம் பார்த்தாலும் நம்ம தான் சொல்றோம், ஒரு பிளவுஸ் தைக்கிற இடத்துக்கு நம்ம தான் சொல்றோம், ஒரு ஹோட்டலையும் நம்ம தான் சொல்றோம், எல்லாமே நம்ம தான் சொல்றோம். ஒரு ரிவ்யூஸ் போய் போடுறோம்ல, இன்னைக்கு ரிவ்யூஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, ஸ்டார் 5 ஸ்டார் போடுங்கன்றாங்க. அது என்னன்னா பிடிச்சிருந்தா நம்மளே செய்யறோம். அந்த மாதிரி தான் செய்ய ஆரம்பிச்சாங்க என்னோட சேர்ந்த பெண்கள்.
அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, அவங்களுக்கு நல்லாயிடுச்சு, அவங்க ரெஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு இன்கமும் கிடைக்குது. இன்கம் கிடைச்சா அவங்க பொசிஷன் மாறுதா இல்லையா, வீட்டில் ஒரு கௌரவம் கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது, அவங்க தேவைகளுக்கு அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அப்போது அந்த டைம் சரியான இடத்துல அவங்க போடுறாங்க. அதை கைட் பண்ணுறேன் நான். அப்படி கைட் பண்ண தொழில் வாய்ப்பு கொடுத்துட்றேன், ஹெல்த்து கொடுத்துட்றோம், மெடிடேஷன் சொல்லித்தரோம். அப்போ என்னோட இணையிறாங்க பெண்கள். சூப்பர் மேம், சூப்பர் மேம். நிறைய, அதாவது நீங்கள் சொல்ல இவ்வளோலாம் இருக்குமா, இவ்வளோலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய பெண்கள் இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் தான் மேம் இருக்காங்க. நீங்கள் கொடுக்குற இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேரணும்னு நான் கேட்டுக்கிறேன் மேம். மேம், இப்போ நாப்கின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா கூடவே அதுவும் வந்து அஃபர்டபுள் ப்ரைஸில் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க மேம். எப்படி மேம் இது உங்களுக்கு இது வராங்களா மேம் ரெகுலராக கஸ்டமர் இதுக்கு? இப்போது விலை கம்மி விலை அதிகம் அப்படிங்கிறதா இல்லை மதிப்பு மிகுதி? இப்போது உங்களோட கர்ப்பப்பைக்கு என்ன வேல்யூ போடுவீங்க? அது கர்ப்பப்பை ஈக்குவல்ட்டு ஏதாவது விலை போடுவீங்களா? போட முடியுமா? போட முடியுமா? இப்போ ரத்த தானம் கொடுக்குற மாதிரி கர்ப்பப்பை தானம் வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. முடியாது. இன்னைக்கு சின்ன வயசு குழந்தைங்களை கர்ப்பப்பை வெட்டி எடுத்து சொல்றாங்க. பீரியட்ஸால பல பிரச்சனைகள். இந்த கெமிக்கல் இப்போ விலை கம்மின்னு சொல்றீங்கல்ல, விலை கம்மினாவே அந்த தரம் குறைவு தான். ஆமாம். அப்ப தரம் குறைவுனா அவங்க பர்ச்சேஸ் பண்ற ரா மெட்டீரியல் எப்படி வாங்குவாங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் விலை கம்மியாக கிடைக்குது, அப்போ அவங்க கம்மியான விலையில தானே பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த ரா மெட்டீரியல். அது எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க தெரியுமா? யூஸ்டு காட்டன், வேஸ்ட் காட்டன், பிளாஸ்டிக்கு. அந்த யூஸ்டு வேஸ்ட்டு காட்டனை ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கல், அதில் குளோரின் இருக்குது, டயாக்சின் இருக்குது, ப்ளீச்சிங் இருக்குது. இப்போ இதெல்லாம் போட்டு பண்ணிடுறாங்களா? உங்களுக்கு அந்த ப்ளீச்சிங் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பிளட்டோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் பர்ஃப்யூம் போட்டுறாங்க. அப்போ காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கடைசி லேயரை வந்து பிளாஸ்டிக் வச்சிடுறாங்க. மேல் லேயரும் பிளாஸ்டிக், கடைசி லேயரும் பிளாஸ்டிக்கு. அப்புறம் ரீசைக்கிள் காட்டன் அவள் உறிஞ்சுக்கிறதுக்காக ஜெல்லு வைக்கிறாங்க. அந்த ஜெல் வந்து சிலிக்கான் ஜெல். சிலிக்கான் அப்படின்னா பெட்ரோலியம். ஒரு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், தார் ரோடு போடுறோம்ல, அது மாதிரி ஒரு அதுதான் ஒவ்வொரு பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஜெல் ஒரு பை ப்ராடக்ட். அதை கொண்டு போய் வைக்கிறாங்க நாப்கின்ல. இப்போ இது எவ்வளோ பேருக்கு அந்த வாங்கி கொடுக்குற அப்பாக்கோ இல்லை வாங்குற அந்த அம்மாவுக்கோ இல்லை யூஸ் பண்ணுற அந்த குழந்தைக்கோ, இன்னைக்கு 10 வயசு குழந்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். ஏஜ் 10 6வது படிக்கும் பொழுதே இப்போ நான் 15 வயசில் வந்தேன். நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது 15 வயசு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு குழந்தைங்க 10 வயசில் வராங்க. இப்போ 10 வயது குழந்தை உடம்பு மெச்சூரே ஆகலை, மனசு மெச்சூரே ஆகலை, ஆனால் நடந்துருச்சு. அப்போ 10 வயசுலேருந்து இந்த கெமிக்கல் இன்னரில் ட்ராவல் ஆகுது, பாக்டீரியா ட்ராவல் ஆகுது. அவளுக்கு 25 வயசு வருது, திருமணத்துக்கு படிக்கணும், 2-3 டிகிரி, வேலைக்கு போகணும். 25 வயசு வரும் பொழுது ஒரு 10 பிரச்சனை. அப்போ அந்த 10 பிரச்சனைக்கு மெடிசன், டாக்டரு, உங்களுக்கு நீர்க்கட்டி, பிசிஓடி, லேப்ராப்ஸ்கோப்பு, இந்த செலவெல்லாம் போடுங்க. உடல் உபாதையை போடுங்க. டாக்டர்கிட்ட போய் காத்திருக்கிற நேரம். அடுத்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபெர்டிலிட்டி சென்டர். இப்போ உங்க அனுபவத்தில், உங்க வயசுக்கு உங்க அனுபவத்தில் இந்த செயற்கை கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிறது டெவலப் ஆகிட்டே இருக்கா? எப்படி பார்க்குறீங்க மேம்? அது நிறைய டெவலப் தான் மேம் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலுமே அதாவது செயற்கை முறையில் குழந்தை பெற்றதுக்கு இஎம்ஐ வேறு கொடுக்குறாங்க மேம், ஆஃபர் பண்ணியிருக்காங்க மேம். நிறைய அது பார்க்கவே கொடுமையாக இருக்குது. நீங்கள் என்ஹெச்சில் போங்க, இல்லை எந்த டிவியை தரங்க, இல்லை ரேடியோ ஆன் பண்ணிங்கன்னா எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, நீங்கள் குழந்தையோடு போகலாம். விளம்பரம். ஆமாம். ஏங்க, ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு ஆண் பெண் திருமண பந்தம், உறவு, ஒரு அன்பான உறவுல இருந்தா அது குழந்தை கிடைக்கும். இது இயற்கை. ஆமாம். ஆனா இயற்கையே பிரேக் பண்றோம். அது உங்க தாயோட வயிற்றுக்குள்ளார நம்ம பெண் குழந்தையா இருக்கிறோம் இல்ல, அப்பயே எஃகு உருவாகுது. இறைவன் கொடுத்த புடை, அது வந்து வரம்.
ஆனால் இந்த நம்ம பாருங்கள், இந்த கெமிக்கல் எல்லாம் அனுப்பி ஒரு குழந்தைக்கு 10 லட்சம் ரூபா, 10 லட்சம் ஒரு குழந்தை. அதுவும் கிடைக்குமா எனக்கு தெரியாது. நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி மெதுவாக நடக்கணும், இப்படி உட்காந்துருக்கணும், படியேறக்கூடாது. அசால்ட்டாக வருஷம் ஒரு குழந்தைய பெற்றாங்க. ஆமாம் மேடம். 10 குழந்தை வளர்த்துனாங்க. 10 குழந்தை 12 குழந்தை எல்லாம் அப்பெல்லாம். இன்னைக்கு ஒரு குழந்தை கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் தேவையா? அப்போ இதெல்லாம் வேண்டான்னா நீங்கள் எனக்கு விலை கம்மியாக கிடைக்குது வாங்கிக்கிங்க, கொண்டு போய் 10 லட்ச ரூபா கொடுங்க குழந்தைக்கு, அவ்வளோதான். அப்போ தெரியும் உங்களுக்கு. இந்த அன்னைக்கு இந்த இன்டர்வியூ கேட்கும் பொழுதே நம்ம மாறி இருக்கணும்டா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ கடவுள் வந்து உங்களுக்கு நேராக வந்தெல்லாம் சொல்ல மாட்டார். இப்படியே நீங்கள் எதையா தேடிட்டு இருப்பீங்க, இது கிடச்சிருக்கும், இது பார்த்துருப்பீங்க, உடனே நீங்கள் மாறிக்கணும். இது வந்து ஒரு மெசேஜ், பெண் குலத்துக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ். யார் பார்த்தாலும் சரி, நீங்கள் இதை ஷேர் பண்ணணும். புரிதல் தான். ஆமாம் மேடம். புரிதல் இல்லாதவங்க இது விலை அதிகம்னு சொல்லுவாங்க. புரிதலோட இருக்கிறவங்க நான் நாளைக்கே 1000 ரூபான்னு சொன்னாலும் வாங்குவாங்க. சூப்பர் மேம், சூப்பர். விலையை வந்து எங்கே யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு விஷயமா பேச. நான் கேட்குறேம்மா, ஒரு படம் பார்க்க போகிறோம், 2.5 மணி நேரம் படம் பார்க்க போகிறோம். 300 கோடிக்கு சேல் ஆச்சு, விநியோகம் ஆச்சு, 500 கோடி வசூலாச்சுன்னு கொண்டாடுறாங்கல்ல. 500 கோடி கொடுத்தது யாருமா? 2.5 மணி நேரம் படத்துக்கு 500 கோடி கொடுத்தது யாரு? இல்லை அதில் நடிக்கிறவங்களுக்கு 100 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறவங்க யார்? நாம தான் மேம். நம்ம கொடுக்குற டிக்கெட் காசு. உங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ண தயாராக இருக்கிறீங்க. இப்போ நெட் பேக் போடுறீங்க. இப்போ நாளைக்கு ரிலையன்ஸ் வந்து 2000 ரூபா கட்டுங்க, ஒரு 6 மாதத்துக்கு நெட்டு நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணலான்னா கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா? நிச்சயமாக கட்டுவோம் மேம். கட்டுவீங்களா? அப்போ நெட்டுக்கு 2000 ரூபா நாளைக்கு கட்டுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. 6 மாதம்னாலும் கட்டிட்டோம்னா 6 மாதத்துக்கு நெட்டு கிடைக்கும். எதுக்கு? வேண்டாத குப்பையை பார்க்குறதுக்கு. நல்ல விஷயம் கொஞ்சம் தான் பார்ப்போம், ஆனால் குப்பை 90% பார்ப்போம். அது கண்ணும் போயிடும், ஜிபியும் காலி ஆயிரும், அந்த நெட் பேக்கும் காலி ஆயிரும், பணமும் கட்டியிருப்போம். ஆனால் வீட்டுக்கு ஒரு ஃபோனாக இருக்குது, இன்னைக்கு ஒரு நெட்டாக இருக்குது. இல்லை மேடம், எனக்கு ஒரு நெட் இருக்குது, என் பையனுக்கு ஒன்று இருக்குது, என் மருமகளுக்கு ஒன்று இருக்குது, அது போக ஒய்ஃபை வீட்டுக்குள்ளே இருக்குது. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கெல்லாம் நான் தயாராக இருக்கேன். ஆனால் என் உடம்பை நான் பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய இப்போ கர்ப்பப்பை மரணம் வர வரைக்கும் இருக்கணும்ல. நெகத்தை வெட்டலாம், முடிய வெட்டலாம், கர்ப்பப்பை வெட்டலாமா? செலவு பண்ணுறதுக்கு மனசு இருந்துச்சுன்னா நம்ம செலவு பண்ணுறோம். இப்போ பைக் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், இப்போ ப்ளவுஸ் தைச்சி போட்டிருக்கோம்ல. இப்போ ஒரு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைச்சா 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. 3000 ரூபாய்க்கு, 5000 ரூபாய்க்கு, 10,000 ரூபாய்க்குலாம் தைச்சி போடுறோம். ஆமாம் மேடம். ஆமாவா இல்லையா? ஆமாம் மேடம். கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் நிறைய வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ரைட்டு. சரி, இப்போ ஃபேஷியல் பண்ண போகிறோம், ஐப்ரோ எடுக்கிறோம், பார்லர் போகிறோம். பார்லர்னு ஒரு விஷயம் முன்ன எப்போ வரும், எப்போ பண்ணுவோம்? கல்யாண பொண்ணுக்கு தான். ஆமாம் மேடம். கல்யாண பொண்ணுக்கு தான் பண்ணுவோம். ஆமாம் மேடம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைல்ல. அதுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோமா இல்லையா? நிச்சயமா. ஃபவுண்டேஷன் என்ன, ஐப்ரோ என்ன, ஹேர் ஸ்டைல் என்ன. ஸோ அப்போ பிடிச்சிருந்தா செய்வோமா? அது தேவையா, பிடிச்சிருக்கா செய்வோம். இங்கெல்லாம் நாமளாம் ஏழையெல்லாம் யாருமே இங்கே ஏழை கிடையவே கிடையாது. இந்தியா மாதிரி நல்ல மனிதர்கள் எந்த நாட்டிலையும் கிடையாது. ஆனால் மனசு இல்லாதவங்க, அவ்வளோதான். மனசு இருந்தால் நம்மளை மாதிரி நம்ம தான் கொடுத்து வச்சவங்க. நம்மெல்லாம் அப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே கூட்டு குடும்பங்கள் இருக்குது. குடும்பங்கள்னா அந்த உறவுகள் இருக்குது. மேலை நாடுகள்லாம் போயிட்டீங்கன்னா உறவுன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அப்பாட்டே பேசணும். ஓ, அப்படியாங்க. நம்மள மாதிரி உறவுகள் அடிச்சுக்க முடியாது. அப்படி உறவுகள் இருக்கிற நாம என் குழந்தைக்கு கர்ப்பப்பையில் கட்டி, என் குழந்தைக்கு கேன்சரு, அவளால் இயற்கையாக குழந்தை பெக்க முடியாதுங்கிற விஷயத்தை எப்படி ஏற்றுக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் மேம். அதாவது நாப்கின்ல இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா தெளிவாக சொல்லிட்டீங்க மேம். சூப்பர் மேம். நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பேன். சங்கு நான் ஊதிக்கிட்டே இருப்பேன். அது செவிடனாக இருந்தாலும் சரி, இல்லை காது இருந்தும் சில பேர் செவிடர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கும் நான் ஊதிக்கிட்டே தான் இருப்பேன். விழித்து கொள்பவர்கள் விழித்து கொள்ளட்டும். ஆனால் நான் வந்து ஊதுறத நிறுத்த போறதில்லை. அதே மாதிரி எல்லா பெண்கள் கையிலையும் சங்கு கொடுத்துருக்குறேன். என்னோட இணையிற பெண்கள் கையிலையும் சங்கு கொடுத்துருக்கேன். அவங்களும் ஓதிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் மேம்.
மேம் இப்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரானா எனக்கு ரொம்ப இஷ்டம் மேம். நிறையா எல்லாருக்குமே நிறையா அவங்க ஃபேன் மேம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தா நயன்தாரா மேடம் கூட இருக்கீங்க, சூப்பராக இருக்குது மேம். எப்படி மேம் நீங்கள் பார்க்குறதுக்கு சந்திக்கிறதுக்குலாம் எப்படி மேம் வாய்ப்பு? ஃபோட்டோவே எடுத்துருக்கீங்க, எப்படி மேம் உங்களுக்கு இது கிடைச்சிது வாய்ப்பு? மேம் நம்ம நாப்கின் யூஸ் பண்ணுறாங்களா மேம்? நிச்சயம் மேம் வந்து நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறாங்க. ஓ, இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு சொன்னேன்னா, புண்ணியம் செய்யணும்னு சொன்னேன்னா, இது கொண்டு போய் எல்லா பெண்களுக்கும் சேர்த்தணும்னு சொல்லும் பொழுது நான் ப்ரே பண்ணுவேன். என்னன்னா, இது என்னடா இது நம்மள யாருக்குமே தெரியாது. என்ன தெரிஞ்சவங்களுக்கு என்ன தெரியும். நான் உழைப்பை போட்டுகிட்டே இருக்கேன், கிட்டத்தட்ட 13 வருஷமாக போட்டுட்ருக்கேன். அப்போ இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுமே எப்படி அப்படிங்கிற சமயத்தில் இது இறைவனின் ஆசீர்வாதம் தான். நான் ஒரு இடத்துல பேசினேன், அங்கே வந்து மேமோட டீம் வந்திருந்திருக்காங்க. எனக்கு தெரியாது, அப்போ கொரோனா டைமுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அதில் அவங்க டீம் வந்து உட்காந்து ஒருத்தர் அவங்களோட ஃப்ரெண்டு அதை கேட்டுட்டு போயிடுறாரு. கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த பிறகு எல்லா வியாபாரங்களும் எல்லா விதியுமே ஸ்தம்பிக்குது. சினிமா தொழில், ஷூட்டிங் இல்லை, தேட்டர் இல்லை, எல்லாமே ஸ்தம்பிக்குது. அப்போ வீட்டில் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க ஏதாவது பிஸ்னஸ் அடுத்து பண்ணணும். அப்போ இந்த நபர் கேட்டுட்டு போனார்ல, அவர் வந்து அங்கே வைக்கிறார். இப்படி ஒரு அம்மா ஒரு மீட்டிங்கில் பேசினாங்க. இப்போ நான் தான் இப்படி தான் பேசிட்டு இருக்கிறேன்ல, ஒரு ஆதங்கம். ஆமாம். எனக்கு வந்து என்ன ஆதங்கம்னா, பாரதி சொன்ன மாதிரி தான், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால்ங்கிற மாதிரி ஆதங்கம். விலை அதிகம், வெளிநாட்டுல இருந்து வருது, அப்படியெல்லாம் நிறைய. இது நமக்கு என்ன நல்லதுன்னே யோசிக்கிறது இல்லை. இல்லை என்னை வந்து இது வித்தா இவளுக்கு என்ன லாபம், இவளுக்கு ஏதோ ப்ராஃபிட் இருக்குது அதனால தான் இது பேசுகிறா, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறா, அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் வெளியில் இந்த முகம் வெளியில் தெரியுதுங்கிறதுக்கு செலவு பண்ண தயார். இதெல்லாம் வெளியே தெரியுது, நான் செலவு பண்ண தயார். ஆனால் இன்னருக்குள்ளார நான் வந்து யோசிக்க மாட்டேன். ஏன்னா அது யாருக்கும் தெரியாது. ஆனால் வலி வேதனையோட நான் உட்காந்துருப்பேன், இப்படி பிடிச்சிட்டு கூட உட்காந்துருப்பேன். ஆனால நாப்கின் நான் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன், விலை அதிகம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ இது எப்படிடா இதை கொண்டு போய் சேர்த்துறதுங்கிற சமயத்தில் தான் நான் எங்கன்னா பேசிட்டு இருந்தேன்னா, இவங்க போய் அந்த கொரோனா டைமில் என்ன சரி நம்ம பிஸ்னஸ்க்கு வரலான்னு மேம் யோசிச்சுக்கிற சமயத்தில் இந்த கேட்டுட்டு இருந்த நபர் அதை ஒரு நாப்கின் ஒரு அம்மா வந்து பேசினாங்க. அது ரொம்ப நல்லா பேசினாங்க. அது நீங்கள் பண்ணலாம் தானேன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்களாட்டுருக்குது. எனக்கு இதெல்லாம் தெரியாது, அப்புறம் தான் சொல்கிறாங்க. அப்போ சரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்காம எப்படி இது பண்ண முடியும். இப்போ கால் பண்ணி அவங்க டீம் தான் கால் பண்ணி நமக்கு ஒரு 50 பேக்கெட் வேணும் அப்படின்னு வாங்குறாங்க. அந்த 50 பேக்கெட்டையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெண்களுக்கு, அதாவது டிஃப்ரெண்ட்னா 20 வயசு, 40 வயசு, 50 வயசு, சின்ன வயசு, அந்த மாதிரி குண்டா இருக்கிறவங்க, ஒல்லியா இருக்கிறவங்க, ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அவங்களோட கொலீக்ஸு தெரிஞ்சவங்களுக்கு அப்படியெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க ப்ராடக்டை. மேமும் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லா வேலையும் நடக்குது. எவ்வளோ ஆண்டுகளுக்கு நடக்குதுன்னா 1 வருஷத்துக்கு நடக்குது, நமக்கு தெரியாது. 1 வருஷமாக இதெல்லாம் கொடுத்து எல்லாம் டெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்த ரிவ்யூஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவ். எல்லாருமே சூப்பர் 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 ரிசல்ட் சொல்கிறாங்க. ரிசல்ட் சொல்லி மேமும் யூஸ் பண்ணி 1 இயர் கழித்து, அது வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க பணம் கட்டுவாங்க, பேக்கெட் போகும், அவ்வளோதான். அது யாருக்குன்னு தெரியாது நமக்கு. அது மாதிரி நிறைய பேர் வாங்குறதுனால அதில் ஒருத்தங்களை தான் நம்ம நினச்சிருப்போம். அப்புறம் ஒரு கால் வருது, ஃபோன் வருது. நாங்கள் வந்து நயன்தாரா மேமோட அசிஸ்டன்ட் பேசுகிறோம். மேம் உங்களை உடனடியாக கிளம்பி வர சொன்னாங்க, உங்களை சந்திக்கணுமாமா, உங்களோட சேர்ந்து இந்த ப்ராடக்டோட இணைஞ்சு பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. சூப்பர் மேம் அப்படின்னு. அப்போ தான் போனால் அவர் மேம்க்கும் இது என்ன ஏதுன்னு நல்லா கேட்டாங்க. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ரொம்ப அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ன ஹக் பண்ணி கை கொடுத்து, எனக்கு அப்போ எமோஷ்னல் ஆகி நான் அழுது, எனக்கு நம்பவே முடியாதுல்ல. ஆமாம் மேடம். 1 வருஷமா ஒருத்தங்க நம்ம ப்ராடக்ட் மேம் லேடி சூப்பர் ஸ்டார், அவங்களும் அவங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா அவங்க தொழில், அவங்க நடிப்பு, அவங்க தொழில், ஆனால் ஸ்ட்ரகிள் ஸ்டில் நவ் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெண் வந்து எந்த தொழிலுக்கு வந்தாலும் அதது அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் அது இருக்குது. அப்போ அவங்க வந்து எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க என்னை ஹக் பண்ணி அந்த இதில் இணையிறேன்னு சொல்லும்போது நான் அப்பா நம்ம இவங்க இணைஞ்சிட்டாங்கன்னா இந்த கொஞ்சம் பேருக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரீச் ஆகும்ல. ஸோ மேமே இருக்காங்களா, அவங்க யூஸ் பண்ணுறாங்களா, இப்போ நம்மளும் அப்படி ஒரு கிரேஸ், அந்த கிரேஸ்க்காக வாங்கி யூஸ் பண்ணட்டும்.
அப்படின்ற அந்த பயணம் வந்து போன விஜயதசமி அன்னைக்கு தான் அவங்க ஓப்பனாக இன்ஸ்டாவில் போடுறாங்க. இப்போ இந்த விஜயதசமியோட 1 இயர் ஆயிடுச்சு. சூப்பர் மேம், சூப்பர் மேம். நல்ல ஒரு ரிசல்ட் மேம். எங்கே பார்த்தாலும் நயன்தாரா மேம் போஸ்டரோட நீங்களும் இருக்கீங்க மேம். எல்லா போகிற பக்கமெல்லாம் உங்கள் போஸ்டர் 2 பேருடைய பிக்கோடு இருக்கும். நல்லா இருக்கு மேம் பார்க்குறதுக்கே. ஓகே மேம், இப்போ நிறைய பெண்கள் வந்து நாப்கின் யூஸ் பண்ணி இதை வந்து பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்களாங்க மேம். எவ்வளோ பெண்கள் மேம் இதில் இணைஞ்சி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியுமா? 2008 நான் யூஸ் பண்ணுறேன். 2010 எல்லா பெண்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு 2024 இந்த 16 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆண்டுகள் தான் என்னோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிருக்கு. 13 வருஷம் வரவு செலவு கடன் வட்டி ஒரு பொட்டு தங்க நகை கூட வீட்டில் இருக்காது. எல்லாத்தையும் விற்றுருவேன், அடமானம் வச்சுருவேன், கடன் வாங்குவேன். ஏன்னா வாங்கிட்டு வர்றதுக்கும் சேலெல்லாம் ரொம்ப அது என்னன்னா பற்றாக்குறையாக தான் இருக்கும். ஆனால் நல்ல பொருள். இந்த கொரோனாக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. மக்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. ஒரு உயிர் வாழணும் அப்படிங்கிற, ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தோன்னே டேர்ன் ஆகுது, பிஸ்னஸ் டேர்ன் ஆகுது. அப்படி டேர்ன் ஆகும்போது ஒவ்வொரு பெண்ணும் வீட்டில் இருந்துகிட்டே தொழில் செய்யணுங்கிற எண்ணத்துக்குள்ளே வராங்க. அவங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இணையிறாங்க. இணையும் பொழுது பேக்கெட்ஸ் நல்லா மூவ் ஆகுது. 50 பேக்கெட்டு ஒரு பெண் எடுத்தாங்கன்னா 50, 100, 200, 500. இன்னைக்கு சிங்கிளாக ஒரு லேடி எவ்வளோ தெரியுமா ஹையஸ்ட் பண்ணுறாங்க? 10,000 பேக்கெட்டு ஒரு சிங்கிள் லேடி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சூப்பர் மேம். ஒரு சிங்கிள் லேடி. அப்போது அவங்க 10 பேக்கெட்லேயும் பண்ணலாம், 15லேயும் பண்ணலாம். அப்படி தான் ஆரம்பித்தாங்க. சரி, எங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்கூல், காலேஜ், அப்பார்ட்மெண்ட், ஒரு சுய உதவிக்குழு, அந்த 100 நாள் வேலை திட்டம், எல்லா இடத்துலையும் கொண்டு போய் XY பிராண்டால் என்ன பாதிப்பு, ஏன் ஃபெமினைனுக்கு மாறணும்? அது ஃபெமின் தான் இருந்தது. ஃபீமைல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் நான் இந்தியான்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் இன்னைக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பவர். மேடம் வந்து மிகப்பெரிய பவர் எங்களுக்கு. அவங்களும் எங்களோட இணைஞ்சதுக்கப்புறம் ஃபீமேல் எம்பவர்மெண்ட். எம்பவருங்கிறது என்ன தெரியுமா? ஒரு அதிகாரம்ங்கிறது இந்த 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 சேரில் உட்கார்றது கிடையாது. என் பெண்மைக்கான அதிகாரம், என்னோட படைத்தலுக்கான அதிகாரம், என்னுடைய பாதுகாப்புக்கான அதிகாரம், என்னோட சுய மரியாதைக்கான அதிகாரம், அதுதான் எம்பவர். அது மூமெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்டர்நேஷ்னலாக மாறிடுச்சு. அப்போ அந்த நயன்கிறது மேமோட பேர் தான், நயன்தாரா. ஃபெமியாக இருந்தது, ஃபெமி நயனா உருவாகம் எடுத்து இன்னைக்கு ஒரு 10 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். இன்னைக்கு 10,000 பெண்கள் உலகம் முழுவதும் எங்களோட இணைந்து வர்த்தகம் செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வேலை செய்யலை, தொழில் செய்கிறாங்க. ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க, ஃப்ரீடமாக இருக்காங்க, அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. சொந்தமாக 2 வீலர், காரு, லேப்டாப், வெளிநாட்டு பயணம், செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. கூடவே ஸ்பிரிச்சுவலாகவும் பயணிக்கிறாங்க, ஒரு தியானியாகவும் மாறுறாங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு 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 கம்யூனிட்டியாகவே நாங்கள் இருக்கிறோம். சூப்பர். ஃபெமினயன்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஒரு எனர்ஜி சென்டர். நாட் ஒன்லி ஃபெமினயன் சானிடரி நாப்கின் விற்கிற கம்பெனி கிடையாது. நாங்கள் வந்து இந்த நாப்கின் வந்து எங்களோட மையம். இதை சுற்றி நாங்கள் நிறைய பண்ணுறோம். ஹெல்த்து, வெல்த்து, ஸ்பிரிச்சுவல், சொசைட்டி எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு காரணமாக இருக்கிறோம். அதனால நிறுவனத்தோட இலக்கே என்ன தெரியுமா? ஒரு 10,000 பெண்களை மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க வச்சிடணும். சூப்பர் மேம். நல்ல இப்போதைக்கு அதாங்க, அடுத்த வருஷம் அது 1 லட்சமாக மாறும். 1 லட்சம் பெண்களை 1 லட்சம் சம்பாதிக்க வைக்கணும். அப்படி போயிட்டே இருக்கணும் நம்ம. சூப்பர் மேம். நேர்களே, இப்போ மேம் சொன்ன அத்தனை விஷயங்களும் கிட்டத்தட்ட மேமோட சேர்ந்து நான் ஒரு 5 வருஷம் பயணிச்சுட்டு இருக்கேன். அவங்க சொன்ன அத்தனை தகவல்களும் உண்மை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் சொன்னாங்களே ஒரு 10,000 பெண்கள் இதில் பயணிக்கிறாங்கன்னு, அதில் நானும் ஒருத்தி.
மேம் கொடுத்த சங்கில் எனக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க, நான் ஒரு 50 பேருக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேம்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நாம் வந்திருக்கோம். மேம் சொன்ன மாதிரி 10,000 பெண்கள் இருக்கிறாங்க, பயணிச்சுட்டு இருக்காங்க. அது பல லட்சங்களாக மாறணும் மேடம் சொல்கிறாங்க. இது வந்து பல கோடியாக மாறணும், அதில் நானும் உறுதியாக பயணிக்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் வந்து அவசியம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். கூடவே நீங்களும் தொழில் பண்ணணும். சின்ன தொழிலா இருந்தாலும் இதை வந்து நீங்க அழகா எடுத்து கொண்டுட்டு போகலாம். சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோக்குள்ள நம்பர் வரும், கால் பண்ணுங்க. மேம், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒதுக்கி நீங்க வந்து மீட்டிங்ல இருக்கீங்க, எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இது பொன்னான நேரம் தான், ஆனா இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்து அவங்களுக்கும் இது பொன்னான நேரமா மாறணும். ஏன்னா ஒரு பெரிய விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா மேடம். இது பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, பகிரணும், நல்லதை பகிர வேண்டும். பகிர பகிர செல்வம் சேரும். இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் பகிருங்க. இது நீங்கள் உங்களுக்கு தேவையா இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் யாருக்கும் தேவை. பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனந்தத்தை பகிர பகிர செல்வம் சேரும். இது ஒரு நல்ல விஷயம், பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நேர்களே, இப்போ நம்ம வந்து நம்ம ஃபெமினைன் சானிட்டரி நாப்கினுடைய எம்டி மேடத்துடைய இன்டர்வியூ கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.